So good evening students, today we will see the current affairs analysis of 7th to 9th November 2020. First news, India-Italy bilateral summit. So recently happened via virtual conference. So attended by like our government people as well as Italy government. So இதை பொறுத்த வரைக்கும் இட்டலிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய bilateral relationship as well as strategic relationship அதிகப்படுத்துறதுக்காக மெயின்லி எக்கனாமிக் என்கேஜ்மெண்ட். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா இட்டலி வந்து நெக்ஸ்ட் இயர் தே ஆர் கோயிங் டு டேக் ஓவர் தி பிரசிடென்சி 2021 அவங்க எடுக்க போகிறாங்க. 21 ஃபாலோடு பை இந்தியா. 2022 நம்ம G20யோட ஹெட்டாக இருப்போம். ஸோ இந்த வருஷம் சவுதி அரேபியா இருக்குது. ஸோ மெயின்லி லைக் இந்த விர்ச்சுவல் மீட்டிங்கில் சில அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க எக்கனாமிக் ரிலேட்டடாக. நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் ஃபினான்ஷியல் சர்வீசஸை கொண்டு வர்றதுக்கு. ஸோ வித் லைக் கொலாபரேட்டிங் வித் இட்டாலியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஸோ அது கூட சேர்ந்து அப்புறம் இட்டலி வந்து இந்தியாவோட 5th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் இன் யூரோப்பியன் யூனியனில். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹேவிங் லைக் லாட் ஆஃப் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டீஸ். மெயின்லி யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் நம்மளோட படைகளோட பங்களிப்பு அதிகம், அதே மாதிரி அவங்களோட படைகளோட பங்களிப்பு அதிகம். அது மாதிரி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் வி சப்போர்ட்டட் இட்டலி வித் பிபிஇ கிட். அது மாதிரி லைக் இந்தியன் கம்யூனிட்டி நிறைய பேர் அங்கே இருக்காங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இட்டலியில். ஸோ வி ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் மெஷர்ஸ். அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இஸ்ரோ கூட கோஆப்ரேஷனில் இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி. தென் கவுண்டர் டெரரிசமில் லைக் இந்தியாவும் சரி இட்டலியும் சரி பாதிக்கப்பட்ட கண்ட்ரிஸ் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸில். ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து காம்பேக்ட் டெரரிசத்துக்கு மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரீஜனல் கோஆப்ரேஷன் அண்ட் கனெக்டிவிட்டி வி ஹேவிங் லைக் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் இட்டலி இஸ் அ பார்ட்னர் வித் அஸ். அது மாதிரி CDRI கோயலேஷன் ஆன் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது லாஸ்ட் இயரில் இந்த வருஷம் இட் வாஸ் காயின்டு பை அவர் பிரைம் மினிஸ்டர் UNFCCC மீட்டிங்கில். அதே மாதிரி அதில் இப்போது இட்டலியும் பார்ட்னராக சேர்ந்துருக்காங்க. அப்புறம் IORAயில் ஸோ இந்தியா வெல்கம் இட்டலி என்கேஜ்மெண்ட் இந்த IORA அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கேட்டகரியில். சரியா? தென் மல்டிலேட்ரல் கோஆப்ரேஷன் என்வாயர்மெண்ட் UNFCCCயில் தே ஆர் த பார்ட், பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு ரிமெம்பர் இன் த ரிலேஷன் வித் இட்டலி. தென் செகண்ட் வந்து ரேடியோ பர்ஸ்ட் இன் மில்கி வே. ஸோ ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் அப்படின்றது ரேடியோ வேவ்ஸ் வந்து பிரைட் ரேடியோ வேவ்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகுறது. அது நடந்தது இப்போது ரேர்னு சொல்கிறாங்க மில்கி வே கேலக்ஸியில் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் டியூரேஷன் இஸ் வெரி லெஸ். ஸோ டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது முதல் தடவையாக டிஸ்கவர் பண்ணப்பட்டிருக்கு லைக் பை தி நாசா வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ரே லைக் மிக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இதில் இம்பார்ட்டன்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இட் அப்பியர்ட் இன் மேக்னெட்டார் ஸ்டார், நியூட்ரான் ஸ்டாரில் இது அப்சர்வ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டார் லைஃப் சைக்கிளில் தெர் இஸ் அ சந்திரசேகர் லிமிட். ஒரு மாஸ் வந்து ரெட் ஜெயின் ஸ்டாராக மாறும், நார்மல் ஸ்டார். ஸோ ரெட் ஜெயின் ஸ்டாராக மாறுது அப்படின்னா அதோட ஹீலியம் பேர்ன் ஆயிடுச்சு. லைக் ஹீலியம் வந்து ஹைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகி எரிகிறது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இட் வில் பிகம் ரெட் ஜெயின். அதுக்கு பிறகு அதோட மாஸை பொறுத்து இட் வில் பிகம் சூப்பர் நோவா, ஒயிட் ட்ராஃபாக மாறும். சந்திரசேகர் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ லிமிட் 1.4 டைம்ஸ் சன்னை விட லெஸ் வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா சன்னை விட 1.4 டைம்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் வில் பிகம் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா இட் வில் பிகம் ஒயிட் ட்ராஃப்ன்ற பொறுத்த வரைக்கும் இட் வில் லைக் சில டைமில் இது ஒளிரக்கூடும், சில டைமில் இட் வில் ஸ்டாப். சரியா? ஸோ அதான் ஒயிட் ட்ராஃப் அப்படின்னு பேர். ஸ்மால் ட்ராஃப் பிளானட்டாக அது போயிடும். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஒயிட் ட்ராஃப். அது மாதிரி நியூட்ரான் அப்படின்றது சூப்பர் நோவாக போகும்னு சொல்லி இப்போது ஒரு லைக் ஸ்டார் வந்து மொத்தமாக எரிஞ்சு முடிஞ்ச அப்புறம் இட் வில் பிகம் அ ரெட் ஜெயின். அது அந்த சர்க்கிளில் மட்டும் ரொம்ப ரெட்டாக தெரியும். அதுக்கப்புறம் இட் வில் பிகம் தி லைக் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனில் 2 கேட்டகரி இருக்குது. இப்போது லைக் சூப்பர் நோவா நடக்கணுனால 1.4 டைம்ஸை விட அதிகமாக இருக்கணும் மாஸ் வெயிட். அப்படி இருந்துச்சுன்னா இட்ஸ் சூப்பர் நோவா நடக்கும். சப்போஸ் 1.4லேருந்து 3க்குள்ளாடி இருந்துச்சு அப்படின்னா சன்னை விட 1.4லேருந்து 3 டைம்ஸ் வெயிட் அதுக்கு அந்த கேட்டகரிக்குள்ளாடி வந்துச்சுன்னா இட் வில் பிகம் தி நியூட்ரான் ஸ்டார். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இட் வில் பிகம் 3 டைம்ஸுக்கு மேலே அதோட மாஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பிகம் பிளாக் ஹோல். ஸோ இந்த நியூட்ரான் ஸ்டாரில் தான் இப்போ இது அக்கர் ஆகிருக்கு அப்படின்றது தான் நியூஸ். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். சரியா? ஸோ ஜஸ்ட் ஸ்டடி அபவுட் லைக் ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட்டை பற்றி அவ்வளோ டீட்டெயில் தெரிய வேணாம். பட் யூ ஹாவ் டு நோ அபவுட் தி ஸ்டார் சைக்கிளை பற்றி தெரியணும். அதில் மேக்னெட்டார் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் நியூட்ரான் ஸ்டார். தென்
தேர்ட் நியூஸ் வந்து வாட்ஸ்அப் யூபிஐ அண்ட் என்பிசிஏ ரெகுலேஷன்ஸ். வாட்ஸ்அப் வந்து ஆல்ரெடி இட்ஸ் அ ஃபேஸ்புக்கோட யூனிட் உங்களுக்கு தெரியும். அதில் மெயினாக இப்போ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. யூபிஐ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மூலமாக இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ வாட்ஸ்அப் வந்து இப்போது என்பிசிஐ தான் இந்த யூபிஐ இன்டர்ஃபேஸ், யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா மல்டி பேங்கிங் சிஸ்டம் யூ கேன் டூ இன் அ சிங்கிள் லைக் ஐடி. இப்போ நீங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் இட் வில் பி யூனிஃபைடு. அப்புறம் நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் வேறு அக்கௌண்ட்டுக்கு இல்லைனா வேறு லைக் ஆப்ஸுக்கு வேறு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பர்ச்சேசிங் யூ கேன் யூஸ் திஸ் யூபிஐ. ஸோ அதுக்கு இப்போ வாட்ஸ்அப்புக்கு வந்து யூபிஐ கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் மூலமாக இப்போ டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஆல்ரெடி பண்ண லைக் அனுமதிக்கப்பட்டது பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே, லைக் தென் அமேசான் பே தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு அலோவ் பண்ணி அதே மாதிரி பேங்க்ஸில் ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஜியோ பேமெண்ட் பேங்க்ஸுக்கும் அதை அலோவ் பண்ணியிருக்காங்க யூபிஐ கேட்டகரி. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் என்பிசிஐ பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ நம்பர்லா ஆர்கனைசேஷன் 2007 உருவாக்குறாங்க. ஸோ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மட்டும் இல்லை, நம்ம ரூபே கார்டு இஷ்யூ பண்ணுறது இவங்க தான். இட் வாஸ் கிரியேட்டட் பை கைடன்ஸ் சப்போர்ட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அஸ் வெல் அஸ் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் மூலமாக இது உருவாக்கப்பட்ட ரீட்டைல் பேமெண்ட். அது மாதிரி உங்களுக்கு இந்த லைக் அவுட்லெட் பேமெண்ட் அவுட்லெட், இந்த ரீட்டைல் அவுட்லெட்டில் இருக்கக்கூடிய அந்த மிஷின்ஸ், பிஓஐ பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின்ஸ் எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் தான் வரும். அப்புறம் ரூபே கார்டும் இவங்க தான் இஷ்யூ பண்ணுறாங்க. தட்ஸ் ஒய் ஸோ என்பிசிஐ இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் வாட்ஸ்அப் யூபிஐ கேட்டகரி இம்பார்ட்டன்ட். தென் கோவிட்-19 அண்ட் டினிட்டஸ் அப்படின்றது இப்போ கோவிட்-19 ஒரு சிம்டம்ஸ் சொன்னாங்க. இப்போது மெயின் சிம்டம்ஸ் வந்து நீங்கள் கோவிட்-19 அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா யூ ஓன்ட் ஃபியர் தி ஸ்மெல், யூ ஓன்ட் ஃபியர் தி டேஸ்ட். அது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காதில் ஒரு சத்தம் கேட்கும்ல நார்மலாக ஒரு ரொம்ப சவுண்டிங் ஏரியாவில் இருந்துச்சு அப்படின்னா லைக் குயிங் அப்படின்ற ஒரு சத்தம். ஸோ அது வந்து நார்மலாக இதில் அப்பியர் ஆகும் அப்படின்றது. ஸோ அது வந்து பீப்புள்ஸ் வந்து தனிமைப்படுத்துறதுல ஃபியரை உருவாக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ அதுவும் இப்போ ஒரு லைக் என்ன சொல்கிறது சிம்டமாக சொல்லியிருக்காங்க. இயர் அண்ட் நோஸ், த்ரோட் அந்த ஸ்பெஷலிஸ்ட் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். டினிட்டஸ் அப்படின்னா த பெர்செப்ஷன் ஆஃப் நாய்ஸ் ஆர் ரிங்கிங் இன் த இயர்ஸ். அது வந்து கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, கண்டினியூஸாக இது இருந்துச்சு அப்படின்னா இயர் கேட்குற லைக் நாய்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகுறது ரொம்ப ஃபியர் உருவாக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கேட்குற தன்மையும் போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிசார்டர் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. தென் கோவிட்-19 இன்சூரன்ஸ் ஃபார் க்ரீன் சோல்ஜர்ஸ் அப்படின்றது பக்கி டைகர் ரிசர்வில் இந்த அருணாச்சல் பிரதேஷ் ஏரியாவில் இந்த டைகர் ரிசர்வ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. இப்போ ஹியூமன் டு லைக் அனிமல் டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் கோவிட்-19. ஸோ அப்போ ஹியூமன்ஸ்லேருந்து அனிமல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் இட் வில் லீட் டு டெத். ஸோ அவன் லைக் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தே ஆர் லைக் அதுக்கு இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்துறது தே ஆர் கிவிங் வேக்சினேஷன் நாட் ஃபார் கோவிட், அதர் டிசீஸ்க்கு வேக்சினேஷன் பண்ணுறாங்க. அது மாதிரி கோவிட்-19 அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு லைக் மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஸ்டில். அதுக்கு வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்னு பேர், அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர்ஸ் ப்ரொவைட் பண்ணு. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். மெயின்லி உங்களுக்கு இந்த பக்கி லைக் டைகர் ரிசர்வ் இஸ் இம்பார்ட்டன்ட். 1999 வந்து 2009 ஈஸ்ட் கமிங் டிஸ்ட்ரிக்ட் அருணாச்சல் பிரதேஷில் இட் வாஸ் நோன் அஸ் பக்கி டைகர் ரிசர்வாக அதுக்கப்புறம் அறியப்படுது. ஈஸ்டர்ன் ஹிமாலயா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டு கீழே வருது. கிட்டத்தட்ட 2000 மேலே ஸ்பீஷீஸ் அண்ட் 300க்கு மேலே பேர்ட்ஸ், அப்புறம் 40 ஸ்பீஷீஸ் ஆஃப் மேமல்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட். அது மட்டும் இல்லை லைக் ஹார்ன்பில்ஸ் அதிகமாக இதில் இருக்கிறதா சொல்லப்படுது. தென் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான லைக் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் நேஷ்னல் பார்க் வந்து நம்தபா டைகர் ரிசர்வ் அண்ட் திபாங் பயோஸ்பியர் ரிசர்வ். மற்றது நீங்கள் படிச்சுக்கோங்க, தட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். தென் ஹர்தார்பூர் சாஹிப் வந்து இப்போது அதோட லைக் மேனேஜ்மெண்ட், ஹர்தார்பூர் சாஹிப் அந்த குருத்வாரா அதோட ரோடு அந்த ஏரியா காரிடார்ஸ் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சீக் கம்யூனிட்டி கிட்ட கொடுத்துருந்தாங்க. சீக்கில் ஒரு பர்சன்ஸை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போது அதை முஸ்லீம் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு குரூப் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அவன் சீக்கோட ரிலீஜியஸ் லைக் சென்டிமெண்ட்ஸை டச் பண்ணுது அப்படின்றதுனால இந்தியா அது கண்டனம் தெரிவிச்சது. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். குருத்வாரா கர்தார்பூர் சாஹிப் வந்து குருத்வாரா தர்பார் சாஹிப் அப்படின்றது பேர். அது எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ இட் இஸ் இயர் இந்த ஃபஸ்ட்டு ரெட் லைன். ஸோ அதுலேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் இந்த பக்கம் தான் வி ஹேவிங் லைக் தேரா பாபா ஸ்ரைன், அது இந்தியாவுக்குள்ளாடி இருக்குது.
ஸோ இந்த 2 ஸ்ட்ரைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் இந்த காரிடாரில் கர்தார்பூரில் இருக்கக்கூடிய தர்பார் சாஹிப் குருதுவாராவில் தான் அவரோட லாஸ்ட் டைம் பீரியடில் அவர் போய் செட்டில் குருஞானக். அது மட்டும் இல்லை, அங்கே தான் இனிஷியேட் பண்ணார் லைக் சீக்கிசம் அப்படின்றது சொல்லப்படுது. அவரோட லாஸ்ட் டைம் 18 இயர்ஸ் அங்கே இருந்ததாக சொல்லப்படுது, இங்கேருந்து அங்கே போய். ஸோ அதனால் இந்த 2 இடமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டு கனெக்ட் தோஸ் பிளேஸ், விசிட்டிங் சீக்கிசமோட புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விசிட்டர்ஸ் அங்கேயும் இங்கேயும் போவாங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக 2019 550th பர்த் ஆனிவர்சரி இந்த காரிடார் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டில் ப்ராப்ளம் வித் டிப்ளமசி, நமக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும். ஸோ இந்த காரிடார் இன்றைக்கும் லைக் ஃபங்க்ஷனிங்கில் தான் இருக்குது, பட் ப்ராப்ளம் இஸ் தேர் பிகாஸ் ஆஃப் திஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ சீக்கிசம்லேருந்து முஸ்லீம்ஸ் கிட்ட கொடுத்தனால இட் இஸ் கிரியேட்டிங் ப்ராப்ளம். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ பட் நீங்கள் அது தெரிஞ்சுக்க வேணாம். கர்தார்பூர் காரிடார் ஹவ் இட் வில் ஹெல்ப் ஃபார் சாஃப்ட் டிப்ளமசி அப்படின்னா என்ன, சாஃப்ட் ஃபார் டிப்ளமசி ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு இந்தியா இருக்கக்கூடிய உறவு லைக் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வார் டோன் டசிலுக்கு பதிலாக இப்போ ஒரு நமக்கும் அவங்களுக்கு ஒரு அமைதியான முயற்சிக்கு இது ஹெல்ப் பண்ணும். ரிலீஜியஸ் ஹவ் இட் வில் ஹெல்ப் சாஃப்ட் ஃபார் டிப்ளமசிக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். த நெக்ஸ்ட் ஒன், there is a 300 million potentially habitable earths. அது என்ன அப்படின்னா கெப்லர் ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. எக்ஸோ பிளானட் இந்த சென்ஸ் சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய நிறைய பிளானட்ஸ் வந்து ஹேபிட்டபிள் ஸோனாக இருக்குது. கோல்டிலாக் ஸோன் அப்படின்பாங்க. கோல்டிலாக் ஸோன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக ஹீட்டும் இருக்காது, ரொம்ப அதிகமாக கூலும் இருக்காது. ஸோ அப்போ அந்த ஏரியாக்களில் அட்மாஸ்ஃபியரில் ஏர் இருந்துச்சு, வாட்டர் வேப்பர் இருந்துச்சு அப்படின்னா, லைக் வாட்டர் தன்மை இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி கன்வெர்டட் இன்டு வாட்டர். ஸோ அதான் வந்து கோல்டிலாக் ஸோன் அப்படின்னு பேர். ஸோ அதிகமான ஹீட்டும் இருக்காது, அதிகமான கோல்டும் இருக்காது. ஹியூமன் ஹேபிட்டேட்ஸ் வந்து சர்வே பண்ணக்கூடிய பிளேஸ் தான் கோல்டிலாக் ஸோனுன்னு பேர். ஸோ இப்போ இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எக்ஸோ பிளானட் இன் த சென்ஸ் அவுட் சைட் சோலார் சிஸ்டம், அதில் வந்து ஒரு 300 பிளானட்ஸ் வந்து ஹேபிட்டபிள் எர்த் லைக் பிளானட்ஸ் இருக்குது அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணி தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அவங்க இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அவங்க பண்ணக்கூடிய சேவை நம்ம நாட்டுக்கு அப்படின்றத இங்கே விளக்கியிருக்காங்க. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் கிரியேட்டட் ஸோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் கார்டிங் பார்டர்ஸ் அஸ் வெல் அஸ் இன்சர்ஜென்சி. நம்ம நாட்டுக்குள்ளே நக்சல் டெரரிசம், அது மாதிரி நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவில் பவுண்ட்ரிக்குள்ளாடி இருக்கக்கூடிய கேஸ்ட் பேஸ்ட் இல்லைனா லைக் மத ரீதியாக வரக்கூடிய கலவரங்கள், அப்புறம் இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியாவில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏர்போர்ட் போனீங்கன்னா சிஎஸ்ஐஎஃப் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து உருவாக்கப்பட்டதான். ஒன்று இன்டர்னல் செக்யூரிட்டி ப்ளஸ் எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டியில் பாகிஸ்தான் பார்டரில் நம்ம பிஎஸ்எஃப் பயன்படுத்துகிறோம். அது மாதிரி இந்தோ சைனா பார்டரில் வி ஹேவிங் ஐடிபிபி. தென் நேபாளுக்கு எஸ்எஸ்பி இருக்குது, சஸ்திர சீமபல். அது மாதிரி அசாம் ரைஃபிள்ஸ் ஃபார் மியான்மர். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பார்டரில் வி ஹேவிங் சம் சிஏபிஎஃப் பர்சன்ஸ். பார்டரும் கார்ட் பண்ணுவாங்க, இன்டர்னல் இன்சர்ஜென்சியும் வந்து டாலரேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் தான் இவங்க. இப்போ கோவிட்-19 டைம் பீரியடில் இல்லை டிசாஸ்டர் டைம் பீரியடில் இவங்களை வந்து அதுக்கும் பயன்படுத்துகிறோம் நம்ம. ஸோ மல்டி பர்பஸ் லைக் மல்டி டார்கெட்ஸ் நம்ம கொடுக்குறோம். மல்டி பர்பஸ் வி ஆர் யூஸிங் தோஸ் பர்சன்ஸ். சிஆர்பிஎஃப்பும் சிஏபிஎஃப் கீழே தான் உங்களுக்கு சிஆர்பிஎஃப் வரும். அது மாதிரி சிஎஸ்எஃப் உங்களுக்கு லைக் ஏர்போர்ட்ஸில் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸில் பயன்படுத்துகிறோம். அது மாதிரி நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு, இட் வாஸ் அ நியூலி கிரியேட்டட் ஒன். ஸோ அதுவும் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் சிஏபிஎஃப் கீழே. அது மாதிரி 4 பார்டர் கார்டிங்ஸ், தட் இஸ் பிஎஸ்எஃப் ஃபார் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ், இண்டோ டிபெட்டியன் ஃபார் சைனா, சஸ்திர சீமபெல் ஃபார் நேபாள், அது மாதிரி நேபாள் பூட்டான் வரும். அசாம் ரைஃபிள்ஸ் வந்து மியான்மர் கேட்டகரி. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இன்டர்னலில் லைக் எக்ஸ்டர்னல் லைக் அக்ரிகேஷன் இல்லாமல் இருக்கிறது தடுக்கிறது. சப்போஸ் வார்லைக் சுச்சுவேஷன் அரைஸ் ஆச்சுன்னா ஆர்மி போகும். ஸோ அவங்கள ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம வாருக்கு பயன்படுத்தும், மற்றபடி நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஸோ மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் எதுனா சேஃப்கார்டிங் த செக்யூரிட்டி, அப்புறம் டிரான்ஸ் பார்டர் கிரைம்ஸை தடுக்கிறது. இப்போ பங்களாதேஷில் இருந்தெல்லாம் ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ், ட்ரக் மாஃபியாஸ், அது மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங் இருக்குது, அது மாதிரி உங்களுக்கு லைக் அனிமல் டிராஃபிக்கிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் விஐபி சேஃப்கார்டிங் பண்ணுறதுக்கு, ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன், டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ், யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்லேயும் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி மல்டி டாஸ்க் இவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் கிட்டத்தட்ட இப்போ ஹோம் மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 18 hours இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களோட ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தே ஆர் ஓவர் பர்டன் அப்படின்றதான் இப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க.
ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். அசோசியேட்டட் இஷ்யூஸ் ஒர்க்கிங் கண்டிஷன் 16 to 18 hours ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட லைக் மென்டல் லைக் சைக்காலஜியால் அவங்க அஃபெக்ட் ஆவாங்க, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது. ஸோ தே கான்ட் ஒர்க் எஃபிஷியன்ட்லி, அது ஒரு ப்ராப்ளம். ஆப்ரேஷனல் பாட்டில்நெக்ஸ்னால் உங்களுக்கு மெயினாக மாடர்னைசேஷன் ப்ராப்ளம் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் இவங்களுக்கு ப்ராப்பர் ஆக்சஸ் கிடையாது, அது மாதிரி மெம்பர்ஸ் லெஸ்ஸாக இருப்பாங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஓவர் பர்டன்டாக இருக்க மாதிரி ஸ்டாஃபோட பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுனால. அப்புறம் கேடர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ, இப்போ எல்லாத்துக்குமே ஓவர் ஹெட் இருப்பாங்க, லைக் சிஆர்பிஎஃப் ஒரு ஹெட் இருப்பாங்க, பிஎஸ்எஃப் ஒரு ஹெட், ஆனால் ஒருங்கிணைந்து எல்லாருக்குமே சேர்த்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தரை போட்டுருவாங்க. ஸோ சிங்கிள் கமாண்ட் கீழே எல்லாமே ஒர்க் பண்ணணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது. ஸோ தீஸ் ஆர் த வே ஃபார்வர்டில் மாடர்னைசிங் அவங்களோட இன்றைக்கி யூஏவிஸை பயன்படுத்த முடியும் பார்டர்ஸில் சேஃப்கார்டிங் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கம்யூனிட்டி போலீசிங், ஸோ லைக் கலவரங்கள் வர்றதை தடுக்கிறது கம்யூனிட்டி போலீசிங் பயன்படுத்த முடியும் இன்டெலிஜென்ஸ் பர்பஸுக்கு. ஸோ இதெல்லாமே லைக் எஃபெக்டிவ் மெஷர்ஸாக சொல்லப்படுது. தென் 9th நியூஸ் வந்து த இந்தியாஸ் ஆனுவல் ரெசல்யூஷன் ஆன் கவுண்டர் டெரரிசம் வி சப்மிட்டட் இன் 2004. டெரரிசத்தை கவுண்டர் பண்ணுறது வி ஹாவ் டு வெப்பன்ஸ் ஆன் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ், தட் இஸ் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸ், இதெல்லாம் அவங்க கையில் போகக்கூடாது. அப்படி கெமிக்கல் வெப்பன்ஸ் அவங்க கையில் போகக்கூடாதுன்றது தான் நம்மளோட இந்த ரெசல்யூஷனோட மெயின் திங். வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இந்த 3, நியூக்ளியர் வெப்பன்ஸ், அது மாதிரி உங்களுக்கு பயோகெமிக்கல் வெப்பன்ஸ், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், அப்புறம் கெமிக்கல் வெப்பன்ஸ். ஸோ யூ கேன் சி ஹியர் நியூக்ளியர், கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல், இந்த 3 கேட்டகரியில் வரக்கூடிய வெப்பன்ஸ் வந்து அவங்க கையில் போகக்கூடாது அப்படின்றது தான் 2004 வி இனிஷியேட்டட் திஸ் ரெசல்யூஷன் நம்பர் 1540. அது இப்போது யுனைடெட் நேஷனில் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது. ஸோ இட்ஸ் அ வெல்கம் ஒன். சரியா? ஸோ லைக் அது மட்டும் இல்லை, யுனைடெட் நேஷனில் 1996 வி இனிஷியேட்டட் அ மெஷர் கால்ட் அஸ் காம்ப்ரிஹென்சிவ் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் டெரரிசம், CCIT. அது வந்து இன்னும் நடைமுறைக்கே வரல. அது என்ன அப்படின்னா டெஃபினிஷன் ஃபார் டெரரிசம், யார் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது, தட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன். அப்புறம் லைக் யூனிவர்சல் டெஃபினிஷன் வில் பி தேர், ப்ராசிக்யூஷன் ஆஃப் டெரரிஸ்ட், ஸ்பெஷல் லாஸ் வில் பி தேர். கிராஸ் பார்டர் டெரரிசம்னா என்னது, யாரெல்லாம் எக்ஸ்ட்ரடிஷன் பண்ணப்படணும் அப்படின்றது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு யூனிஃபைடு ஒரு கன்வென்ஷன் தான் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் டெரரிசம். அது இன்றைக்கும் எந்த கண்ட்ரியாலும் அப்ரூவ் பண்ணப்படல. யூஎஸ் மெயினாக இதை வந்து எதிர்க்கிறாங்க இந்த கன்வென்ஷனை. ஸோ வெப்பன்ஸ் அண்ட் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஸோ இதை தடுக்கிறது வி ஹேவிங் NPT 1968 உருவாக்கப்பட்டது, பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன் 1972, அது மாதிரி கெமிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன் 1993 இனிஷியேட் பண்ணப்பட்டது. ஸோ தடுக்கிறது, காம்பேட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் உருவாக்கப்படுது. ஸோ இந்த UNGAல நம்ம இதை நிறைவேற்றி சக்ஸஸ் அடைஞ்சிருக்கோம். ஃப்யூச்சரில் CCITயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான். ஸோ UNGA அப்படின்றது யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, இட்ஸ் 6 மெயின் ஆர்கன், 6 பிரின்சிபல் ஆர்கனில் மெயின் ஆர்கன் UNGA. அதுக்கப்புறம் UNSC, you people know that. ஸோ தென் 10th நியூஸ் வந்து வர்லி ஆக்ட், வர்லி ஆர்ட். மகாராஷ்டிராவில் கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளோட ஆர்ட் இது. யூ கேன் சி திஸ் ஆர்ட், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்ட். ட்ரையாங்கிள்ஸ், ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் தான் பயன்படுத்தும். ஒரு ஹியூமனை லைக் ட்ரா பண்ணணும் அப்படின்னா 2 இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள்ஸை பயன்படுத்தும், சிம்பிள் டயக்ராம்ஸ். அது மாதிரி உங்களுக்கு லைக் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேப்ஸை பயன்படுத்தி வால்ஸ் எல்லாமே அவங்க பெயிண்டிங் பண்ணுறக்கூடிய அவங்கள வழக்கமாக இருந்துச்சுருந்தாங்க. இப்போ ஹைதராபாத்தில் இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பில்டிங்ஸில் எல்லாமே இந்த பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி வார்லி ஆர்ட்னா என்னது. இட் இஸ் ஆல்சோ லைக் வால்ஸில் வரையக்கூடிய பெயிண்டிங் தான். சரியா? ஸோ யூ பீப்புள் ஹாவ் டு ஸ்டடி. ஜஸ்ட் நோ எந்த ட்ரைபல் பீப்புள் பயன்படுத்துகிறாங்க. மகாராஷ்டிராவில் வார்லி லாங்குவேஜை பயன்படுத்தக்கூடிய இண்டோ ஆரியன் லாங்குவேஜில் ஒன்று இது. மவுண்டன்ஸில் இவங்க வந்து கோஸ்டல் ஏரியாவில் இவங்க செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த ஏரியாக்கள்லாம் இவங்க ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் 11th வந்து ரெஸ்கியூட் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ், தட் இஸ் உங்களுக்கு ப்ளூ ஆர் ஹயசினித் மக்காவுஸ். நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே. இப்போ ரீசெண்டாக கூட பிரைம் மினிஸ்டர் வந்து இதை கையிலலாம் வச்சு உங்களுக்கு காமிச்சிருந்தார். ஸோ இந்த சர்தார் சரோவர் அது இன்னொரு வெரைட்டி, இது வந்து இன்னொன்று. சரியா? இது ப்ளூ. இப்போ ரீசெண்டாக நம்ம லைக் இங்கே நிறைய எக்ஸாட்டிக் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் வந்து ஸ்பீஷிஸ் வந்து கடத்தப்படுது, அதை தடுக்கணும். அதுதான் COVID-19 ஸ்ப்ரெட்டுக்கான மெயின் ரீசன் அப்படின்றது, பேண்டமிக் சிச்சுவேஷன் உருவானதுக்கான மெயின் ரீசன் அப்படின்றது எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் தான் ரீசன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக வி ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் மெஷர்ஸ். அதை தடுக்கக்கூடிய லைக் போர்டு எது அப்படின்னா இந்தியாவுக்குள்ளாடி டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ். ஸோ இவங்க தான் அந்த ஏர்போர்ட்ஸில் எல்லாம் இந்த ஸ்பீஷீஸை வந்து கடத்துகிறவங்க. அது மட்டும் இல்லை ட்ரக்ஸை தடுக்கிறவங்களும் இவங்க தான்.
சரியா? ஸோ திஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். சைட்ஸ் லைக் சைட்ஸ் அப்பெண்டிக்ஸில் வரக்கூடிய தடை செய்யப்பட்ட மிருகங்கள், ஸ்பீஷீஸ், பிளான்ட்ஸ், வெரைட்டிஸை வந்து தடுக்கிறதுக்கான இனிஷியேஷன் தான் இவங்க பண்ணுவாங்க. அண்ட் தென் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் நம்ம கன்சர்வேஷன் பண்ணக்கூடியதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் தடை பண்ணுவாங்க. ஸோ கன்சர்ன்ஸ் ஜோனட்டிக் டிசீசஸ், அனிமல்ஸ் மூலமாக டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ இதை வந்து லைக் அசாம் ஸ்டேட் ஜூ கம் பொட்டானிக்கல் கார்டனில் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை லைக் கன்சர்வேஷன் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். தென் ப்ளூ மக்காவ்ஸை பொறுத்த வரைக்கும் நேட்டிவ் வந்து சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கன் ஏரியா, நாட் இன் இந்தியா, அதான் எக்ஸாட்டிக்னு பேர். ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் எடுத்துனா வல்னரபிள் சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 1 கேட்டகரி. அது மட்டும் இல்லை கப்புச்சின் லைக் மங்கீஸ் அதுவும் வந்து ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸில் ரெட் லிஸ்ட்டில் லீஸ்ட் கன்சர்ன் கேட்டகரியில் வருது. ஸோ இது ரெண்டும் தான் இப்போ நியூஸில் வந்ததுனால இதை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பீப்புள் கேன் ரெஃபர் தோஸ் ஆர்டிகல்ஸ். தென் 12th வந்து தோப்ரா சாந்தி பிரிட்ஜ். இது எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தா பாகீரதி ரிவரும் அலக்நந்தா ரிவரும் கன்வர்ஜ் ஆகக்கூடிய தேவப்பிரயாக், அதில் ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் தெரி டேம்னு பேர், அது பக்கத்தில் தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜ் கனெக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 5.5 hours ட்ராவலை இது வந்து கம்மி பண்ணியிருக்கு அப்படின்றது, விச் மீன்ஸ் 1.5 கம்மி பண்ணியிருக்கு, 5.5 hours ட்ராவல். ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். தெரி லேக் மேலே தான் இதை கட்டியிருக்காங்க, அந்த டேம் ஓவர் தான் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஹேங்கிங் பிரிட்ஜ். ஸோ இட் வில் லைக் பூஸ்ட் த கனெக்டிவிட்டி, டூரிசமை டெவலப் பண்ணோம். தட்ஸ் ஆல். தெரி டேம் எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா பாகீரதி ரிவர் இந்த அலக்நந்தா ரிவருக்கு மெர்ஜ் ஆகக்கூடதுக்கு அந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். தேவப்பிரயாக் அப்படின்னு பேர். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் 6th-லேருந்து 9th வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ சில டாபிக்ஸ் வந்து டுமாரோ ஐ வில் டீல் வித் தட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.